Hello everyone. Communication network. Unit 3 routing. DVR distance vector routing. இந்த important question தான் இந்த வீடியோல பார்க்குறோம். First இந்த DVRனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். Just இந்த nodes எல்லாமே interconnect பண்றது தான் distance vector routing protocol. இந்த ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அது கால்குலேட் பண்றது, அது எப்படி டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கா இன்டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கா இதை பத்தி படிக்கிறது தான் டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த ABCDEFG இது எல்லாமே நோட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இங்க பாருங்க காஸ்ட் நெஸ்டாப். இந்த காஸ்ட் நெஸ்டாப்னா என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க ABCDEFG இந்த நோட்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிருக்காங்க. பட் எல்லா நோட்ஸும் டேரக்டா கனெக்ட் ஆகல. இந்த பாருங்க கர்சர் பாருங்க, ஏன்ற நோட் B கூட கனெக்ட் ஆயிருக்கு, E F அண்ட் C கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா இந்த A நோட் G கூட கனெக்ட் ஆகல அண்ட் D கூட கனெக்ட் ஆகல. இந்த ஏனோட எப்படி D கூட கனெக்ட் பண்றது, G கூட எப்படி கனெக்ட் பண்றதுன்னு தான் இந்த DVRல பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. அண்ட் காஸ்ட்னா என்ன, நெஸ்டாப்னா என்னன்றது நான் சொல்றேன் பாருங்க. இந்த காஸ்ட்னா பாருங்க, இங்க 1 மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப A நோடுக்கும் B நோடுக்கும் அந்த ட்ராக்ல 1 மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் BC 1 மென்ஷன் பண்ணிருக்காங்க, CD எல்லாத்துமே 1 மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த 1 மென்ஷன் பண்ணிருக்க வேல்யூ தான் காஸ்ட்னு சொல்லுவாங்க. இது யூனிட் லிங்க் காஸ்ட் சொல்லுவாங்க. ஏன் யூனிட் லிங்க் காஸ்ட் சொல்றாங்கன்னா, இந்த ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் டைரக்டாவே கனெக்ட் ஆயிருக்கு, இன்டர்மீடியட்ல எதுவுமே இல்லை, அதனால 1 இதெல்லாமே ஒரு சிங்கிள் லைன்ல கனெக்ட் ஆயிருக்கு, அதனால 1 யூனிட் லிங்க் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுல 2 கூட வரும். அது எப்படி 2 வரும்ன்றதை நம்ம இந்த ரவுட்டிங் நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது நான் சொல்றேன். பட் பேசிக்கா 1 யூனிட் லிங்க் காஸ்ட். ஓகே, இந்த டேபிள் பாருங்க, இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்ட் அட் நோட், டிஸ்டன்ஸ் டு ரீச் நோட். ஓகே, இங்க பாருங்க டோட்டலா நம்மளுக்கு எத்தனை நோட்ஸ் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 நோட்ஸ் இருக்கு. ABCDEFG. ஓகே, 7 நோட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த 7 நோட்ஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸ், அந்த நோட்ஸோட நேம் நீங்க ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் காலம்ஸ்ல அசைன் பண்ணேன், அகைன் ரோஸ்ல அசைன் பண்ணிருங்க. ஓகே, அண்ட் இங்க பாருங்க A ரோ A காலம், இங்க 0. ஏன் 0 அசைன் பண்ணிருக்காங்கன்னா, இங்க பாருங்க கர்சர்ல பாருங்க, A வேல்யூ, அதாவது A நோட்ல அந்த வேல்யூக்கு A ஓட வேல்யூல 0 தான் இருக்கும். ஓகே, பட் ஆனா இங்க பாருங்க AB, இங்க பாருங்க Aன்ற நோட் அண்ட் இங்க பாருங்க B செகண்ட் காலம் பாருங்க, இங்க B க்கு 1 ன்னு அசைன் பண்ணிருக்காங்க. ஏன் 1 ன்னு அசைன் பண்ணிருக்காங்க, அந்த யூனிட் வேல்யூ Aன்ற நோட் அண்ட் Bன்ற நோட் இது ரெண்டுத்துக்குமே யூனிட் வேல்யூ, அதாவது அந்த காஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 1, அந்த 1ன்ற வேல்யூ இங்க அசைன் பண்ணிருக்காங்க பாருங்க, அந்த 1ன்ற வேல்யூ அசைன் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க பாருங்க இந்த டேபிள் கொஞ்சம் நீங்க பாருங்க, A of A, B of B, C of C, D of D, E of E, F of F, G of G. பட் இந்த கர்சர் பாருங்க, இந்த டயகனல்ல எல்லாமே 0 ன்னு அசைன் பண்ணிருக்காங்க. ஏன் 0 ன்னு அசைன் பண்ணிருக்காங்கன்னா, A ல A ஓட வேல்யூ 0வா இருக்கும், B ல B ஓட வேல்யூ 0, C ல C ஓட வேல்யூ 0. அதே மாதிரி தான் அந்தந்த நோட்ஸ்ல அந்தந்த நோடோட வேல்யூ 0வா இருக்கும். அதனால இந்த டயகனல்ஸ்ல எல்லாமே 0 ன்னு அசைன் பண்ணிருக்காங்க. கர்சர் பாருங்க, எல்லாமே 0 அசைன் பண்ணிருக்காங்க. பட் இங்க இன்ஃபினிட்டி அசைன் பண்ணிருக்காங்க. ஏன் இன்ஃபினிட்டி அசைன் பண்ணிருக்காங்க சொல்றாங்க. அது முன்னாடி இங்க A B, இந்த B ல ஏன் 1 ன்னு அசைன் பண்ணிருக்காங்கன்னா, அந்த ட்ராக்ல அந்த A B அந்த காஸ்ட் வேல்யூ 1, அதனால 1 ன்னு அசைன் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க AC க்கு 1 ன்னு அசைன் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க AC Aவும் Cயும் டேட்டாவே கனெக்ட் ஆயிருக்கு, அதனால அதோட ட்ராக் வேல்யூ அதோட காஸ்ட் வேல்யூ 1, அதனால 1 ன்னு அசைன் பண்ணிருக்காங்க. பட் ஆனா D ல பாருங்க, D ல இன்ஃபினிட்டி அசைன் பண்ணிருக்காங்க. ஏன் இன்ஃபினிட்டி அசைன் பண்ணிருக்காங்கன்னா, இந்த Aவும் Dயும் கனெக்ட் ஆகல, டைரக்டா கனெக்ட் ஆகல. அந்த Aக்கும் Dக்கும் Bன்ற ஒரு நோடு இருக்கு, நம்ம BCD இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் கிரியேட் பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம AFGD இந்த ஒரு பாசிபிலிட்டிஸ் கிரியேட் பண்ணலாம். அது எப்படி கிரியேட் பண்ணலாம்ன்றத சொல்லலாம். ஆனா பட் டேட்டா கனெக்ட் ஆகல, டேட்டா கனெக்ட் ஆகுறது எல்லாமே யூனிட் நம்பர் 1, அதாவது யூனிட் வேல்யூ 1 அசைன் பண்ணுறோம். அந்த யூனிட் வேல்யூ காஸ்ட்ன்றது 1 அசைன் பண்ணுறோம். பட் இந்த D டேட்டா நம்மளுக்கு கனெக்ட் ஆகல, ஒரு மல்டிபிள் நோட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம், அதுக்கப்புறமா தான் நம்ம D கனெக்ட் ஆகுது. அதனால நான் இங்க இன்ஃபினிட்டி போட்டிருக்கேன். எப்ப அந்த இன்ஃபினிட்டி போட்டிருக்கோம், இந்த இன்ஃபினிட்டி வேல்யூ அந்த நோட்ஸை அந்த ஏவையும் டியும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஹோல் டேபிளும் அதே மாதிரி தான். பட் இங்கே பாருங்க ஏஇக்கும் 1 ன்னு அசைன் பண்ணியிருக்காங்க. ஏன் இங்கே பாருங்க ஏ நோட் இ நோட், ஏன்னா இது ரெண்டுமே டேட்டா கனெக்ட் இருக்கு. இங்கே பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க ஏஎஃப்க்கும் 1 ன்னு அசைன் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா ஏவும் எஃப்பும் டேட்டா கனெக்ட் இருக்கு. பட் ஏவும் ஜியும் இன்ஃபினிட்டி அசைன் பண்ணியிருக்காங்க. ஏன் இன்ஃபினிட்டி அசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க, டி நோடும் ஏ கூட டேட்டா கனெக்ட் ஆகல அண்ட் ஜி நோடும் ஏ கூட டேட்டா கனெக்ட் ஆகல, அதனால இன்ஃபினிட்டி அசைன் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த இன்ஃபினிட்டி வேல்யூல எப்படி ஃபைண்ட் பண்றது பார்க்கலாம். அண்ட் இங்க பாருங்க
இப்போ நீங்க ஏன்ற ஒரு நோட் எடுத்துக்கோங்க. இந்த ஏன்ற நோட் எது கூடலாம் கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. இது பாருங்க பி கூட கனெக்ட் ஆயிருக்கு, இ கூட கனெக்ட் ஆயிருக்கு, சி கூட கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் எஃப் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த ஏன்ற நோட் ஒரு 4 நோட்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அதுதான் இங்க அசைன் பண்ணிருக்காங்க. பி, சி, இ, எஃப். இங்க பாருங்க பி கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் சி கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு. டைரக்ட்டா எது கூட கனெக்ட் ஆயிருக்குன்றது பாருங்க. அண்ட் இங்க பாருங்க இ கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு, எஃப் கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு. பட் அதனால அந்த 4 நோட்ஸ் இங்க அசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க பாருங்க இந்த பின்ற நோட் கர்சர் பாருங்க. பின்ற நோட் எது கூட டைரக்ட்டா கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. ஏ கூட கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் சி கூட கனெக்ட் ஆயிருக்கு. வேற எது கூடயும் டைரக்ட்டா கனெக்ட் ஆகல. இங்க பாருங்க ஏ கூட கர்சர் பாருங்க. இந்த பின்ற நோட் ஏ கூட டைரக்ட்டா கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் சி கூட டைரக்ட்டா கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே. அதனால ஏ அண்ட் சி அசைன் பண்ணிருக்காங்க. இந்த சின்ற நோட் ஏ இங்க பாருங்க சின்ற நோட் ஏ கூட கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் பி கூட கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் டி கூட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த சின்ற நோட் ஒரு இந்த பி, ஏ, டி இந்த மூணுத்துக்கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த வழியை அசைன் பண்ணிருக்காங்க. சேம் இங்க பாருங்க டி வந்து சி அண்ட் ஜி கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் ஜின்ற வழி பாருங்க எஃப் கூட கனெக்ட் ஆயிருக்கு. கர்சர் பாருங்க அண்ட் டி கூட கனெக்ட் ஆயிருக்கு. அதனால எஃப் அண்ட் டி அசைன் பண்ணிருக்காங்க. சேம் எஃப் இந்த எஃப் பாத்தீங்கன்னா ஏ கூட கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் ஜி கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இந்த இ இங்க ஏ இக்கு அசைன் பண்ணலன்னா இங்க பாருங்க இது எல்லாமே ஒரு கண்டினியூஸ்ல இருக்கு. பட் ஆனா இது பாருங்க இது வந்து ஏ கூட மட்டும் கனெக்ட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் இல்லை. இந்த டின்றது ஒரு தனி ட்ராக் கிரியேட் பண்ணி இது மட்டும் ஸ்டாப் ஆயிடுது. இதோட எண்டிங் வேல்யூ ஈன்னு இருக்கு. அதனால இந்த ஈயோட வேல்யூ எது கூட கனெக்ட் ஆகுதுன்னா ஏவோட மட்டும் தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே. பட் ஆனால் இந்த எஃப்னு எடுத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு. பட் ஆனால் ஈன்றது இன்டர் கனெக்ட் ஆகல. இது வந்து ஒரு எண்டிங் வேல்யூ. இந்த இ வந்து ஏ கூட மட்டும் தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே. இந்த எஃப் எடுத்தீங்கன்னா இந்த ஏ கூட கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் ஜி கூட கனெக்ட் ஆயிருக்கு. இதுதான் இங்க அசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா அண்ட் இங்க பாருங்க இனிஷியல் ரவுட்டிங் டேபிள் அட் நோட் ஏ. இதுக்கு என்ன மீனிங்னா நம்ம ஏதாவது ஒரு நோட் எடுத்துக்கோங்க. ஏன்ற ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் ஏன்ற ஒரு நோட் கூட எதெல்லாம் டேட்டா கனெக்ட் இருக்குன்னு சொன்னா ஓகே. அந்த கனெக்ட் இருக்கிற நோடோடைய காஸ்ட் வேல்யூ அந்த காஸ்ட் வேல்யூ அண்ட் நெக்ஸ்ட் ஓப் அது அசைன் பண்ணணும். பாருங்க இந்த காஸ்ட் பி இந்த டேபிள் நம்பர் ஃபுல்லா ஏ நோட வச்சு தான் நம்ம இந்த டேபிள் நம்பர் ஃபில் பண்ணுவோம். அது எப்படி ஃபில் பண்ணுவோம்? டெஸ்டினேஷன் காஸ்ட் நெக்ஸ்ட் ஆப். இந்த காஸ்ட்ன்றது அந்த வேல்யூஸ் அந்த ட்ராக் வேல்யூஸ். டெஸ்டினேஷன் வந்து அந்த ஏன்ற நோட் எது கூடலாம் டேரக்டா கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் நெக்ஸ்ட் ஆப் வந்து அது டேரக்டா கனெக்ட் ஆயிருந்தா அது எஸ் அது அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா பி நீங்க அசைன் பண்ணணும். அந்த கண்டிஷன் நீங்க ஃபால்ஸா இருந்தா ஐஃபன் அசைன் பண்ணணும். அந்த இன்ஃபினிட்டி அசைன் பண்ண சொன்னா அதே மாதிரி தான் இந்த ஐஃபன் எப்படி அசைன் பண்றது நான் சொல்றேன் பாருங்க. டெஸ்டினேஷன் காஸ்ட் நெக்ஸ்ட் ஆப். இப்போ பாருங்க இது எல்லாமே நம்ம இந்த டேபிள் ஃபுல்லா ஏன்ற நோட் வச்சு தான் நம்ம இதை அசைன் பண்ணுவோம். ஓகே பாருங்க பி இங்க பாருங்க B1 B ஏ அசைன் பண்ணிக்கலாம் சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க ஏன்ற இனிஷியல் நோட் நம்ம எடுத்துருக்கோம் அண்ட் இந்த இனிஷியல் நோட பி கூட கனெக்ட் பண்ணிருக்கோம். இது எல்லாமே பி கூட டேரக்டா கனெக்ட் இருக்கு. அகைன் இதோட ட்ராக் வேல்யூ அதாவது இதோட காஸ்ட் வேல்யூ 1. அந்த 1ன்ற வேல்யூ இங்க காஸ்ட்ல அசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் இது வந்து ஏக்கு நெக்ஸ்ட் நோட்ல இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணீங்கன்னா ஏ கூட டேரக்டா கனெக்ட் இருக்கா கேட்டிருக்காங்க. அந்த கண்டிஷன் எஸ்னா நீங்க பின்னு அசைன் பண்ணுங்க. அந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா நீங்க ஐஃபன் அசைன் பண்ணுங்க. எப்போ ஏ வந்து டேரக்டா பி கூட கனெக்ட் இருக்கு. அப்ப அந்த கண்டிஷன் ட்ரூ. அந்த கண்டிஷன் ட்ரூனா நீங்க பி அசைன் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் செகண்ட் பாருங்க C1 C அசைன் பண்ணிருக்காங்க. இது எப்படின்னா பாருங்க சி ஏன்ற நோட் சி கூட எப்படி கனெக்ட் ஆயிருக்கா கேட்டிருக்காங்க. கனெக்ட் ஆயிருக்கு. இங்க பாருங்க டேட்டா கனெக்ட் இருக்கு. அப்ப அதோட ட்ராக் வேல்யூ 1 அதோட காஸ்ட் வேல்யூ 1. ஓகே. டேரக்டா கனெக்ட் இருக்கு. அந்த டேட்டா கனெக்ட் ஆயிருக்கு. அந்த கண்டிஷன் ட்ரூனா நீங்க சீன் அசைன் பண்ணுங்க. இந்த நெக்ஸ்ட் ஸ்டாப்ல சீனே அசைன் பண்ணுங்க. நம்ம எந்த நோட் இந்த டெஸ்டினேஷன் நோட அதே நோட் தான் நெக்ஸ்ட் ஸ்டாப்லயே அசைன் பண்ணுவோம். எப்படின்னா அந்த கண்டிஷன் ட்ரூ வந்தா என்ன கண்டிஷன்னா அந்த ஏன்ற நோட் சி கூட டேரக்டா கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா நீங்க சீன் அசைன் பண்ணுங்க. ஆனா இங்க பாருங்க டி இன்ஃபினிட்டி ஐஃபன் இங்கே ஐஃபன் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்ஃபினிட்டி ஐஃபன் யூஸ் பண்ணிருக்கனா ஏன்ற நோட் டி கூட கனெக்ட் ஆயிருக்க பாருங்க. டி இங்க கஷ்ட பாருங்க டி இங்க இருக்கு. ஏன்ற நோட் டி கூட கனெக்ட் ஆகல. அதனால இந்த டி கூட எப்படி கனெக்ட் பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். ஏ வந்து டி கூட டேரக்டா கனெக்ட் ஆகல. அதனால அந்த யூனிட் வேல்யூ நம்ம ஏ வந்து பி கூட கனெக்ட் ஆயிருந்ததுன்னா நம்ம 1ன்ற யூனிட் வேல்யூ அந்த ட்ராக் வழியா அசைன் பண்றோம். பட் ஆனா இங்க டி கூட டேரக்டா கனெக்ட் ஆகல. அதனால இங்க இன்ஃபினிட்டி இதுக்கு வந்து மல்டிபிள் ஸ்டெப் மல்டிபிள் காஸ்ட் வேல்யூ யூஸ் பண்ணுவோம். அதனால இன்ஃபினிட்டி இங்க அசைன் பண்றோம். இப்போ நம்ம அந்த இன்ஃபினிட்டி வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இங்க பாருங்க நெக்ஸ்ட் ரோ அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா நீங்க அந்த டெஸ்டினேஷன் வேல்யூவை
நெக்ஸ்ட் ஸ்டாப் வேல்யூவில் போடணும்னு சொன்னேன். பட் ஆனால் இங்கே டெஸ்டினேஷன் வேல்யூ டி, இங்கே ஐஃபன் ஏன் போட்டிருக்கோன்னா அந்த கண்டிஷன் வேல்யூ ஃபால்ஸ், அந்த கண்டிஷன் வேல்யூ ஃபால்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஐஃபன் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த A1 DN டேட்டா கனெக்ட் ஆகல, அதனால அந்த கண்டிஷன் ஃபெயில். எந்த கண்டிஷன்னா A1 DN டேட்டா கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அந்த கனெக்ட் ஆயிருக்க வேல்யூவை அசைன் பண்ணுவோம். இங்கே கனெக்ட் ஆகல, அதனால ஐஃபன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணோம்னா சேம் ரிமைனிங் F E F G இதுவும் சேம். இந்த EFG இந்த டெஸ்டினேஷன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறது சேம் தான். அண்ட் G பாருங்கள், ஜியும் டேட்டா கனெக்ட் ஆகல, அதனால இன்ஃபினிட் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த A1 ஜியும் டேட்டா கனெக்ட் ஆகல, அந்த கண்டிஷன் ஃபால்ஸ், அதனால இங்கே ஐஃபன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ஐஃபன் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? இந்த டிவிஆரோட லாஸ்ட் ஸ்டெப் தான். அந்த ஐஃபன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நம்ம மேக் பண்ணுவோம். அது என்ன பாசிபிலிட்டிஸ்னா, எது லெஸ் வேல்யூஸ். இப்போ நம்ம ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது, அந்த ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு ஒரு வேல்யூ சென்ட் பண்ணுறோம். அதுக்கு மல்டிபிள் வேஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் வேஸில் ஒரு வே ஷார்ட்டாக இருக்கும், ஒரு வே லாங்காக இருக்கும். நம்ம ஷார்ட்டாக இருக்க வேவை சூஸ் பண்ணோம்னா நம்மளோட டைம் சேவ் ஆகும். இதுவே நம்ம லாங்காக இருக்கிற டிஸ்டன்ஸ் நம்ம சூஸ் பண்ணால் நம்ம டைம் இன்க்ரீஸ் ஆகும், அந்த டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதனால இங்கே ஷார்ட்டாக இருக்கிற டிஸ்டன்ஸ் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ இந்த கொஷினில் ஏன்ற நோட் அண்ட் டிஜி ஏடிஜி இது மட்டும் தான் டேரக்டாக கனெக்ட் ஆகல. பட் மீதி இருக்கிற எல்லா வேல்யூவும் டேரக்டாக கனெக்ட் இருக்குது. அப்போ இந்த ஏ வேல்யூவும் எதை ஏ நோடையும் டி நோடையும் கனெக்ட் பண்ண போகிறோம். அகைன் ஏ நோடையும் ஜி நோடையும் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது பார்க்குறோம். பாருங்கள், ஏ அது என்ன, இந்த ஏவையும் டியும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் எத்தனை ரூட் இருக்குன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூட் பாருங்கள், ABCD. இந்த ஏன்ற நோட் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த டிக்கு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணோம்னா அது எப்படி நம்ம பாஸ் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ரூட் கர்சர் பாருங்கள், ABCD. நம்ம ஒரு வேல்யூ பிக்கு சென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிக்கு சென்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் டி சென்ட் பண்ணணும். இது வந்து ஒரு வே. அப்போ இந்த ABCD, அப்போ இந்த டோட்டலாக எத்தனை ட்ராக் இருக்குது, அந்த எத்தனை ட்ராக்குடைய வேல்யூஸ் கவுண்ட் பண்ணாங்க. கர்சர் பாருங்கள், இங்கே ஒரு ட்ராக் இருக்குது, அது இங்கே இருக்கிற ஒரு வேல்யூ 1. அகைன் பாருங்கள், பிக்கும் சிக்கும் ஒரு ட்ராக் இருக்குது, அதோட வேல்யூ 1. அகைன் சிக்கும் டிக்கும் ஒரு ட்ராக் இருக்குது, அதோட வேல்யூ 1. அப்போ 1 + 1 + 1 3. அப்போ 3. இந்த ஏவையும் டியும் நம்ம ABCD இந்த ரூட்டில் நம்ம போனோம்னா நம்மளோட வேல்யூ 3, நம்ம காஸ்ட் வேல்யூ 3. அது வந்து இது காஸ்ட் வேல்யூ 3னா நம்ம இந்த காஸ்ட் வேல்யூ 3யோட அடுத்தது எது கம்மியாக இருக்குது இல்லைனா எது அதிகமாக இருக்குன்றது பார்க்கலாம். ஓகே, இதோட காஸ்ட் வேல்யூ 3 நீங்கள் அசைன் பண்ணுங்கள். கர்சர் பாருங்கள், 3 அசைன் பண்ணிங்க. ஓகே, இன்னொரு ரூட் என்ன பாருங்கள், ACD. இங்கே பாருங்கள், ஏ கர்சர் பாருங்கள், ஏ நோடையும் டி நோடையும் கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் ACD நம்ம ஒரு வேல்யூவை ஏலேருந்து சிக்கு பாஸ் பண்ணுறோம், அண்ட் சிலேருந்து டிக்கு நம்ம பாஸ் பண்ணிடுறோம். இது வந்து ஏக்கும் சிக்கும் ஒரு ட்ராக் இருக்குது, அந்த ட்ராக்கோட வேல்யூ 1. சிக்கும் டிக்கும் ஒரு ட்ராக் இருக்குது, அந்த ட்ராக்கோட வேல்யூ 1. அப்போ 1 + 1 2. இப்போ நம்ம ஏவையும் டியும் கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம வேல்யூ வந்து 2. ஓகே, ஏன் 2னா நம்ம இங்கே டோட்டலாக ACD டோட்டலாக 2 ட்ராக்ஸ் இருக்குது, அது 2 காஸ்ட் வேல்யூ இருக்குது, அதனால 2 நம்ம அசைன் பண்ணிக்கோம். இதுவே நம்ம ABCD இந்த ரூட் நம்ம சூஸ் பண்ணலாம்னா நம்மளுடைய வேல்யூ 3. இந்த 2 பெருசா 3 பெருசா பாருங்க, 3ன்ற வேல்யூ பெருசு, அப்போ 3ன்ற டிஸ்டன்ஸும் அதிகம், பட் 2ன்ற டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு லெஸ். அதனால இந்த ட்ராக் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அகைன் இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்ன பாருங்க, AFGD. அகைன் இங்கே பாருங்க, கர்சர் பாருங்க, AFGD. நம்ம இந்த வழியாகவும் வேல்யூ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஏக்கும் டிக்கும் ஒரு ட்ராக் இருக்குது 1. அகைன் எஃப்க்கும் ஜிக்கும் ஒரு ட்ராக் இருக்குது 1. ஜிக்கும் டிக்கும் ஒரு ட்ராக் இருக்குது 1. அப்போ 1 + 1 + 1 3. இங்கே பாருங்க, கர்சர் பாருங்க, 1 + 1 + 1 3. நம்ம இந்த ஏவையும் டியும் கனெக்ட் பண்ணுறது இன்னொரு வழி இருக்குது, அந்த வழி தான் AF கர்சர் பாருங்க, GD. இந்த வழியிலையும் 3 காஸ்ட் வேல்யூ இருக்குது. அப்போ நம்ம டோட்டலாக 3 வேஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அதில் 2 வேஸ் வந்து 3 காஸ்ட், நம்ம ABCD அண்ட் ABCD இதோடைய காஸ்ட் வேல்யூ 3. அகைன் பாருங்க, AFG இதோடைய காஸ்ட் வேல்யூ 3. கர்சர் பாருங்க, ACD இதோட காஸ்ட் வேல்யூ 2. அப்போ எந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது பாருங்கள், இந்த காஸ்ட் வேல்யூ 2, இந்த 2ன்ற வேல்யூ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம அந்த வேல்யூ நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஏ நோடையும் ஜி நோடையும் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது பார்க்கலாம். ஏ நோடையும் ஜி நோடையும் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறதுனா, கர்சர் பாருங்கள், ஏ நோடையும் AFG இது நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறோம். AFG கனெக்ட் பண்ணும்போது இங்கே ஒரு நோட் இருக்குது 1, அகைன் இங்கே ஒரு நோட் இருக்குது 1. 1 + 1 2. இது நீங்கள் இன்னொரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அந்த பாசிபிலிட்டிஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எது பார்க்கலாம். இங்கே பாருங்கள்,
சி டி ஜி இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 2 விட அதிகமாக வரும். நம்மளுக்கு எப்பவுமே ஷார்ட் டிஸ்டன்ஸாக நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி இங்கே டி ஃபைண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தோம். இங்கே ஆல்ரெடி 3ன்ற காஸ்ட் வேல்யூ வந்தது. அகைன் இங்கேயும் 3ன்ற வேல்யூ காஸ்ட் வேல்யூ வந்தது. பட் நம்ம அதை சூஸ் பண்ணல. நம்ம 2ன்ற காஸ்ட் வேல்யூ தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏசிடி இந்த ரூட் மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஏஎஃப்ஜி இது 2 காஸ்ட் வேல்யூ. இங்கே பாருங்க இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. 1 + 1 2. இங்கே கஸ்ட் பாருங்க 2ன்ற வேல்யூ. இதே நீங்கள் இன்னொரு ரூட் இருக்குது. இங்கே பாருங்க ஏசிடிஜி இது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 1 + 1 + 1 3ன்ற காஸ்ட் வேல்யூ வந்துடும். அதில் வந்து டிஸ்டன்ஸ் லாங். அதனால் நம்ம டிஸ்டன்ஸ் லாங் வேல்யூ அதான் ஷார்ட் டிஸ்டன்ஸை நம்ம சூஸ் பண்ணுவோம். லாங் டிஸ்டன்ஸ் நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். அதனால் இங்கே ஷார்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். 1 + 1 2 ஏஎஃப்ஜி. ஓகே, இப்போ இந்த வேல்யூஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஒரு டேபிள் நம்ம இன்ஃபினிட்டி அண்ட் ஐஃபன் அசைன் பண்ணோம். பாருங்க இந்த இன்ஃபினிட்டி அசைன் பண்ணோம் அண்ட் ஐஃபன் அசைன் பண்ணோம். ஓகேவா, இந்த இன்ஃபினிட்டி ஐஃபன் இப்போ அந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அந்த எப்படி ஃபைண்ட் பண்ணோம்னா நம்ம இந்த ட்ராக் வழியாக அசைன் பண்ணுறோம். இந்த டேபிள் பாருங்க சேம் அதே டேபிள் தான். பட் நம்ம டிக்கு இங்கே என்ன அசைன் பண்ணியிருந்தோம்னா இன்ஃபினிட்டி இந்த 2 பதில் இன்ஃபினிட்டி அசைன் பண்ணியிருந்தோம். இங்கே சிக்கு பதில் நம்ம ஐஃபன் அசைன் பண்ணியிருந்தோம். இந்த இன்ஃபினிட்டி ஐஃபன் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க டின்ற டெஸ்டினேஷன் எடுத்துக்கோங்க, காஸ்ட் எடுத்துக்கோங்க அண்ட் ஸ்டாப். இங்கே எப்படி 2 வந்ததுன்னா டி பாருங்க ஏவையும் இந்த டேபிள் ஃபுல்லாக நம்ம ஏன்ற ஒரு நோடை வச்சு தான் நம்ம ஃபுல்லாகவே ஃபில் பண்ணுவோம். ஏன்ற நோட் டிஏ எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் அதோட ஷார்ட் டிஸ்டன்ஸ் பாருங்க. ஒரு வேல்யூ நம்ம 3ன்ற காஸ்ட் கட்சி 2ன்ற காஸ்ட் கட்சி நம்ம எப்பவுமே ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் சூஸ் பண்ணுவோம். அதனால இந்த 2ன்ற காஸ்ட் வேல்யூ நம்ம அசைன் பண்ணிருக்கோம். அதனால தான் இங்கே பாருங்க இந்த 2ன்ற வேல்யூ அசைன் பண்ணிருக்காங்க. ஏன்னா அதோட காஸ்ட் வேல்யூ 2. ஓகே, அகைன் பாருங்க கஸ்ட் பாருங்க இங்கே D2 அசைன் பண்ணிட்டோம். இந்த 2ன்ற வேல்யூ காஸ்ட் வேல்யூ சொல்லிட்டேன். பட் இங்கே சி ஏன் வந்திருக்குன்ற உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும். நான் அதே கண்டிஷன் என்ன சொன்னேன்னா அந்த ஒரு நோடோ இன்னொரு நோடோ டேட்டா கனெக்ட் ஆயிருந்தா இப்போ ஏவும் இங்கே பாருங்க ஏவும் பியும் டேட்டா கனெக்ட் இருக்கு. அந்த டேட்டா கனெக்ட் ஆயிருந்தா அந்த கண்டிஷன் ட்ரூ. அந்த கண்டிஷன் ட்ரூன்னு வரும்போது நீங்கள் ஏவும் பியும் டேட்டா கனெக்ட் இருக்கு. அப்போ நீங்கள் பின்ற வேல்யூ அங்கே அசைன் பண்ணலாம். பட் ஆனால் இங்கே ஏவும் டியும் டேட்டா கனெக்ட் ஆகல. ஆனால் ஏவும் டியும் டேட்டா கனெக்ட் ஆகல. அந்த கண்டிஷன் ஃபால்ஸ். அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் நீங்கள் ஐஃபன் அசைன் பண்ண சொன்னாங்க. பட் ஆனால் இங்கே சீன் அசைன் பண்ணியிருக்காங்க. ஏன் சீன் அசைன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டோ இந்த ஏவுக்கும் டிக்கும் இன்டர்மீடியேட் நம்ம ஒரு ரூட் சூஸ் பண்ணோம். இந்த ஏ ரூட் இந்த சோர்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம், இந்த டெஸ்டினேஷனை எண்ட் பண்ணுறோம். இன்டர்மீடியேட்ல யார் இருக்குது? இந்த இன்டர்மீடியேட் எந்த வேல்யூ மூலமா நம்ம இதை பாஸ் பண்ணுறோம்? ஏ ஒரு வேல்யூ நம்ம பாஸ் பண்ணுறோம். அகைன் இந்த சின்ற வேல்யூ தான் அந்த வேல்யூவை டி கிட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அந்த டி கிட்ட அப்போ அந்த இன்டர்மீடியேட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சி தான். ஏவையும் டிவியும் கனெக்ட் பண்ணுற இன்டர்மீடியேட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா சி. அதனால தான் இந்த நெக்ஸ்ட் ஹோப் ஏக்கு அடுத்த ஹோப், இந்த ஏக்கு அடுத்த ஹோப் அண்ட் டிக்கு பிஃபோராக எந்த ஹோப் இருக்கு பாருங்க அது ரெண்டுமே சி தான். அதனால சின்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேம். அதே மாதிரி இ வேல்யூ டேட்டாவை கனெக்ட் ஆயிருந்தது. லாஸ்ட்டாக பாருங்க எஃப்பும் சேம் தான். எஃப்பும் டேட்டா கனெக்ட் ஆயிருந்தது. அதோட கண்டிஷன் ட்ரூ. அதனால எஃப்னு அசைன் பண்ணிட்டாங்க. பட் ஜி பாருங்க G2 அண்ட் எஃப் அசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிக்கு ஏன் 2 அசைன் பண்ணியிருக்காங்கன்னா ஏவும் ஜியும் டேரக்டாக கனெக்ட் ஆகல. பட் இன்டைரக்டாக கனெக்ட் ஆகுது. அது எப்படி இன்டைரக்டாக கனெக்ட் ஆகுதுன்னா ஏஎஃப்ஜி. அப்போ 1 + 1 2. இந்த காஸ்ட் வேல்யூ 2. அதனால இந்த காஸ்ட் வேல்யூ 2 தான் இங்கே அசைன் பண்ணியிருக்காங்க. பாருங்க இந்த காஸ்ட் வேல்யூ 2 இங்கே அசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஏக்கும் ஏவையும் ஜியும் டேரக்டாக கனெக்ட் ஆகல. அது ரெண்டுத்துக்கும் ஒரு இன்டர்மீடியேட் சோர்ஸ் இருக்கு. அந்த இன்டர்மீடியேட் சோர்ஸ் தான் எஃப். அந்த எஃப் தான் இங்கே அசைன் பண்ணியிருக்காங்க. பாருங்க அந்த ஏவும் ஜியும் டேட்டா கனெக்ட் ஆகல. அது ரெண்டுத்தையும் ஒரு இன்டர் கனெக்ட் பண்ணுற வேல்யூ, அதான் இன்டர் கனெக்ட் பண்ணுற நோடு எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த எஃப் தான். அந்த எஃப் தான் இங்கே அசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் சிம்பிள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம இந்த டேபிள்கெல்லாம் பாருங்கள் நம்ம டயகனலைஸில் எல்லாமே ஏ இடத்துல ஏன்ற நோடில் ஏ வேல்யூ 0வாக இருக்கும், பி நோடில் பி வேல்யூ 0வாக இருக்கும். இது எல்லாமே டயகனலைஸில் 0 அசைன் பண்ணோம். ஆனால் இங்கே டிக்கு இந்த டிக்கு இன்ஃபினிட்டி இந்த இன்ஃபினிட்டி தான் அசைன் பண்ணியிருந்தோம். இந்த இன்ஃபினிட்டி வேல்யூஸ்லாம் இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அது எல்லாமே நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அது எப்படி ஃபைண்ட் பண்ணணும் இப்போ பாருங்கள். ஏன் இன்ஃபினிட்டி வேல்யூ நம்ம ஃபில் பண்ணோம்னா இந்த ஏவும் டியும் டேட்டா கனெக்ட் ஆகலை. அதனால் இன்ஃபினிட்டி அசைன் பண்ணோம். ஏவும் ஜியும் டேட்டா கனெக்ட் ஆகலை. அதனால் இன்ஃபினிட்டி அசைன் பண்ணோம். எப்போ நம்ம அந்த வேல்யூஸ் தான் ஃபைண்ட் பண்ணோம். எப்படி ஃபைண்ட் பண்ணோம்னா அதான் இந்த ஷார்ட் ரூட் லாங் ரூட். இந்த இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே அந்த காஸ்ட் வேல்யூ. இப்போ 2ன்ற ஒரு காஸ்ட் வேல்யூ கிடச்சிது, 3ன்ற ஒரு காஸ்ட் வேல்யூ கிடச்சிது. நம்ம 3 செலக்ட் பண்ணாமல் 2 செலக்ட் பண்ணோம். ஏன்னா 2ன்ற வேல்யூ ஷார்ட் டிஸ்டன்ஸ். எப்படி நம்ம ஷார்ட் டிஸ்டன்ஸ் சூஸ் பண்ணோம், அதனால் 2ன்ற வேல்யூ சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த இன்ஃபினிட்டி வேல்யூலாம் இங்கே ஃபில் பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
இப்போ பாருங்க டி ஏக்கும் டியும் எந்த வேல்யூ நம்ம இங்கே எல்லாமே இன்ஃபினிட்டி அசைன் பண்ணியிருந்தோம். இங்கே இன்ஃபினிட்டி ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டேபிள் கடமை அசைன் பண்ணியிருந்தோம். இங்கே 2ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த டேபிள் பாருங்க ஏவியும் டிவியும் நம்ம கனெக்ட் பண்ணோம். எந்த காஸ்ட் மூலியமானா எந்த ட்ராக் மூலியமா 2 ட்ராக் யூஸ் பண்ணோம். அந்த 2 ட்ராக் உடைய வேல்யூ அந்த காஸ்ட் வேல்யூ 2 அந்த 2 தான் இங்கே அசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே எனக்கு பாருங்க பி சேம் பின்ற நோட் டி கூட கனெக்ட் ஆயிருக்கா பாருங்க. பின்ற நோட் டி கூட டேரக்டா கனெக்ட் ஆகல. பட் அதுக்கு அந்த பின்ற நோட் கர்சர் பாருங்க பி நோட் வந்து எனக்கு டி கூட கனெக்ட் ஆகணும். அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா பி சி டி. அப்போ நம்ம இந்த ரூட் நம்ம சூஸ் பண்ணலாம். அகைன் இந்த ரெண்டு ரூட்டுக்கும் ட்ராக் வேல்யூ என்ன பாருங்க 1 இருக்கு 1 + 1 2. ஓகேவா? இப்போ பியும் டியும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் 2 நம்மளுடைய ட்ராக் வேல்யூ 2 அதாவது காஸ்ட் வேல்யூ 2. இங்கே பாருங்க பியும் கர்சர் பாருங்க பி டி இதில் காஸ்ட் வேல்யூ 2 இந்த காஸ்ட் 2 வேல்யூ நம்ம இங்கே அசைன் பண்ணிருக்கோம். சேம் இதே மாதிரி இந்த ஃபோல் டேபிளையும் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அகைன் நாங்கள் ஜி வேல்யூ கனெக்ட் பண்ணுறோம். கர்சர் லாஸ்ட் ரோ பாருங்க லாஸ்ட் ரோவில் ஜிவியும் ஏவியும் நான் கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு பாருங்க ஜியும் நான் ஏவியும் கனெக்ட் பண்ண போகிறேன். எனக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது ஜி எஃப் ஏ. ஓகே ரெண்டுத்துக்கும் ட்ராக் வேல்யூ அதாவது காஸ்ட் வேல்யூ 1 + 1 இங்கே பாருங்க 1 இங்கே ஒரு 1 இருக்குது இங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ 1 + 1 2 அந்த 2ன்ற வேல்யூ நான் இங்கே அசைன் பண்ணுறேன் பாருங்க 2ன்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். பட் இங்கே பாருங்க 3ன்னு இருக்கு ஜியும் பியும் நான் அசைன் பண்ணுறேன். இங்கே பாருங்க ஜியும் பி இந்த டேபிள் டோட்டல் எத்தனை 2s இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோல ஒரு 2 இருக்கு இங்க ஒரு 2 இருக்கு. அண்ட் இந்த டேபிள் ஃபுல்லா எத்தனை 3 இருக்கு பாருங்க. பி ஜி இங்க ஒரு 3 இருக்கு அண்ட் இங்க டி இ இங்க ஒரு 3 யூஸ் பண்ணிருக்காங்க. இ ஜி இங்க ஒரு 3 யூஸ் பண்ணிருக்காங்க. ஜி பி ஓகே இப்போ இங்க பாருங்க கர்சர் பாருங்க ஜி பி இங்க ஏன் 3 யூஸ் பண்ணிருக்காங்க சொல்றேன் பாருங்க. ஜியும் பியும் கனெக்ட் பண்ண போறோம். இங்க பாருங்க ஜி இங்க இருக்கு பி இங்க இருக்கு. ஓகே பி இங்க இருக்கு ஜி இங்க இருக்கு. இது நம்ம எப்படி கனெக்ட் பண்றதுன்னா அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு பாருங்க பி சி டி ஜி இது வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ். அகைன் பாருங்க பி ஏ ஜி பி ஏ எஃப் ஜி இது ஒரு பாசிபிலிட்டிஸ். இந்த ரெண்டு ரூட்டையும் நம்ம சூஸ் பண்ணலாம். நம்ம ரெண்டு ரூட்டையும் சூஸ் பண்ணாலும் நம்மளுடைய வேல்யூ 3 தான் வரும் பாருங்க. இப்போ பி ஏ எஃப் ஜி இதோட ட்ராக் வேல்யூ காஸ்ட் வேல்யூ பாருங்க 1 + 1 = 3. ஓகே அகைன் இந்த ரூட் சூஸ் பண்ணுங்க பி சி டி ஜி. அகைன் இந்த பாருங்க இதோட ட்ராக் வேல்யூ 1 இதோட ட்ராக் வேல்யூ 1 இதோட ட்ராக் வேல்யூ 1 + 1 + 1 3. ஓகே நம்ம எந்த ரூட் சூஸ் பண்ணாலும் நம்ம ரெண்டு ரூட் இருக்கு. நம்ம ரெண்டு ரூட்ல எந்த ரூட்ல போனாலும் சேம் டைம் சேம் டிஸ்டன்ஸ் தான். அப்படின்னா நம்ம எந்த ரூட் வேணா சூஸ் பண்ணலாம். அதனால இங்க 3 இந்த 3ன்ற அந்த ரெண்டு ரூட் நம்ம சூஸ் பண்ணாலும் சேம் டைம் தான் ஆகுது சேம் டிஸ்டன்ஸ் தான். அந்த சேம் டிஸ்டன்ஸ் தான் அசைன் பண்றாங்க. அது என்ன டிஸ்டன்ஸ்னு 3 டிஸ்டன்ஸ் அந்த 3 டிஸ்டன்ஸ் தான் இங்க அசைன் பண்ணியிருக்காங்க. ஜிக்கும் பிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 3 அந்த 3 காஸ்ட் தான் இங்க அசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோல் டேபிள் இதே மாதிரி தான் அசைன் பண்ணாங்க. இங்க இருக்க 3 அதே மாதிரி தான் அசைன் பண்ணிருக்காங்க. இ டி இங்க பாருங்க இ டி எப்படி கனெக்ட் ஆயிருப்பாங்க கரெக்டா பாருங்க இ இருக்கு இந்த இ எண்டிங் வேல்யூ இ டி இந்த இயும் டியும் எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னா இ ஏ சி டி இந்த இக்கும் இங்க ஒரு ட்ராக் இருக்கு கரெக்டா பாருங்க இங்க ஒரு இந்த ட்ராக் உடைய வேல்யூ 1 அகைன் ஏவும் டியும் ஏவும் சியும் கனெக்ட் இருக்கு இதோட ட்ராக் வேல்யூ 1 அதுக்கு அகைன் சியும் டியும் கனெக்ட் இருக்கு இதோட ட்ராக் வேல்யூ 1 அப்ப 1 + 1 + 1 3 அந்த 3 ன்ற வேல்யூ தான் இங்க அசைன் பண்ணிருக்காங்க. இந்த ஹோல் டேபிள் இதே மாதிரி அசைன் பண்ணிருக்காங்க. இதுதான் டிஸ்டன்ஸ் வெக்டார் ரூட்டிங். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இந்த சப்ஜெக்ட்கான நோட்ஸ் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இந்த சப்ஜெக்ட்கான நோட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்ல ஆட் பண்ணேன் நீங்க செக் பண்ணிக்கோங்க.